அவங்க ஒரு 6 மாசம் எங்களுக்கு மார்க்கெட்டிங் பார்த்துக்கிட்டாங்க முகேன். பட் நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட் அவங்களால தர முடியல. நீங்களாச்சும் கொஞ்சம் நல்லா ப்ராப்பரா பண்ணி குடுங்க. இப்போ நீங்க கேட்ட ஆடியோ 2 மந்த்துக்கு முன்னாடி நாங்க ஆன்போர்ட் பண்ண கிளைண்ட். இந்த மாதிரி நிறைய கிளைண்ட்ஸ் எங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க ஒரு பிசினஸ் ஓனரா இருந்தா உங்க பிசினஸுக்கான மார்க்கெட்டிங் ஏஜென்சியை எப்படி ப்ராப்பராக சூஸ் பண்ணுறதுன்றத இந்த வீடியோவில் சொல்கிறேன். இங்கே நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ் பண்ணுற பெரிய மிஸ்டேக் என்னன்னா, எந்த ஏஜென்சி நிறைய ப்ராமிஸ் பண்ணுறாங்களோ அவங்க கூட பிஸ்னஸ் பண்ணுறது தான். ஸோ அதனால தான் அவங்களுக்கு மணி வேஸ்ட்டாக போகுது, கிடைக்கிற லீட்ஸுமே குவாலிட்டியாக இருக்க மாட்டேங்குது, அவங்க பிஸ்னஸுமே ப்ராப்பராக க்ரோ ஆக மாட்டுது. ஒன்று புரிஞ்சுக்கோங்க, எல்லா மார்க்கெட்டிங் ஏஜென்சியும் எல்லா பிஸ்னஸுக்கும் சூட் ஆவாங்கன்றத கேரண்டி கொடுக்க முடியாது. எக்ஸாம்பிளுக்கு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியும் இ-காமர்ஸ் பிஸ்னஸோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியும் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஆஸ் அ பிஸ்னஸ் ஓனராக உங்கள் பிஸ்னஸுக்கு ரைட்டான மார்க்கெட்டிங் ஏஜென்சியை எப்படி சூஸ் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் அவங்க உங்க பிசினஸ் ரிலேட்டட் நீட்ஸ்ல ஒர்க் பண்ணிருக்காங்களான்னு பார்க்கணும். உங்க பிசினஸுக்கான கஸ்டமர்ஸோட சைக்காலஜியை எப்படி அவங்க புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்றத பார்க்கணும். உங்களோட இயர்லி கோலை அச்சீவ் பண்றதுக்கு அந்த மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் எப்படி பிராக்டிக்கலா ஒர்க் ஆகுற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்கணும். ஒரு நல்ல மார்க்கெட்டிங் ஏஜென்சி உங்க பிசினஸோட ரெக்குவயர்மெண்ட் என்னன்னு தான் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுப்பாங்க. அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப்ல தான் அவங்க டீட்டெயிலாக பிளான் போட்டு உங்ககிட்ட டீல் க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி ஒரு ஃபேக் மார்க்கெட்டிங் ஏஜென்சியை ஃபைண்ட் பண்ணுறதுன்றத சொல்கிறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் இருக்க நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.